அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகில் உள்ள மருதம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரேம் சரண். இவரது மனைவிதான் முத்துலட்சுமி. இவருக்கு 26 வயது ஆகிறது. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் குழந்தைகள் இல்லை. கணவரான பிரேம் சரண் அரசு குடோனில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். தம்பதிகள் இருவருமே மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே முத்துலட்சுமியின் நடத்தையில் பிரேம் சரணுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இது குறித்து முத்துலட்சுமியிடமே அவர் நேரடியாகவே கேட்டிருக்கிறார். அப்போதிலிருந்தே தம்பதிகளுக்குள் தகராறு வெடித்துள்ளது. தினம் சண்டை பிரச்சனையாக இருப்பதால் வெறுப்படைந்த முத்துலட்சுமி அதே பகுதியில் உள்ள தன்னுடைய தாத்தாவின் வீட்டிற்கு வந்துவிட்டார். அங்குதான் சமீப நாட்களாகவே வசித்து வந்துள்ளார். ஆனால் நேற்று முன்தினம் காலையில் திடீரென கடும் மனவேதனைக்கு ஆளான முத்துலட்சுமி தாத்தாவின் வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் முத்துலட்சுமியின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியும் வைத்தனர். பிறகு தாத்தா வீட்டில் சோதனையும் மேற்கொண்டது. அப்போதுதான் தற்கொலைக்கு முன்பு முத்துலட்சுமி கைப்பட எழுதிய 8 பக்க கடிதத்தை போலீசார் கண்டெடுத்தனர். அந்த கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை முத்துலட்சுமி தெரிவித்திருந்த நிலையில் அதை அடிப்படையாக போலீசார் வைத்து விசாரணையை ஆரம்பமானது. அதாவது முத்துலட்சுமிக்கு பாவச்சத்திரம் அருகிலுள்ள பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்ற 32 வயது இளைஞனுக்கும் நட்பு இருந்துள்ளது. ஆலங்குளத்தில் உள்ள ஒரு டிராக்டர் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து வருபவர் தான் இந்த சக்திவேல். இவர்கள் இருவருமே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கமாகியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது கள்ளக்காதலில் முடிந்துள்ளது. சக்திவேலும் முத்துலட்சுமியும் தனிமையில் உல்லாசமாகவும் அடிக்கடி இருந்திருக்கிறார்கள். அப்போது முத்துலட்சுமிக்கு தெரியாமலேயே அதனை வீடியோ மற்றும் போட்டோக்களாக எடுத்து வைத்து கொண்டாராம் சக்திவேல். இதனிடையே தான் முத்துலட்சுமியின் இந்த தவறான பழக்க வழக்கம் அவரது உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் முத்துலட்சுமியை கண்டித்ததுடன் சக்திவேலுடன் பழகுவதையும் நிறுத்தி கொள்ளுமாறும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் முத்துலட்சுமியும் கள்ளக்காதலன சக்திவேலுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். இது சக்திவேலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனே உல்லாச வீடியோ போட்டோக்களை முத்துலட்சுமியிடம் காட்டி தனக்கு பணம் தர வேண்டும் எனவும் மிரட்டியிருக்கிறார். முத்துலட்சுமியும் உறவினர்களுக்கு பயந்து தன்னிடம் இருந்த 4 லட்சத்தை தந்திருக்கிறார். ஆனால் சக்திவேலோ இன்னும் 1 லட்சம் பணம் கேட்டு முத்துலட்சுமியை மிரட்டி வந்தாராம். அதற்கு மேல் பணம் தர முடியாத முத்துலட்சுமி தன்னுடைய பெற்றோரிடம் இந்த விஷயத்தை சொல்லியும் உள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக ஆலங்குளம் மகளிர் போலீசில் புகாரும் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் சக்திவேலை பிடித்து விசாரணை நடத்தி அவரது செல்போனையும் பறிமுதல் செய்தனர். அதில் முத்துலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்த போட்டோ வீடியோக்களையும் போலீசார் அழித்துவிட்டனர். ஆனால் இந்த உல்லாச வீடியோக்கள் போட்டோக்களையும் தன்னுடைய மனைவியின் செல்போனில் சக்திவேல் மறைத்து வைத்திருந்திருக்கிறார். தன்னை போலீசில் மாட்டிவிட்டதால் ஆத்திரமடைந்த சக்திவேல் தான் மறைத்து வைத்திருந்த முத்துலட்சுமியின் வீடியோ மற்றும் போட்டோக்களை தன்னுடைய ஒர்க் ஷாப்பிற்கு அடிக்கடி வரும் முத்துராஜ் வயது 36 என்பவருக்கு ஷேர் செய்துள்ளார். உடனே முத்துராஜும் அவரது நண்பரான 42 வயதான முருகேசனும் சேர்ந்து முத்துலட்சுமியை மிரட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் சோசியல் மீடியாவில் வீடியோக்களை அப்லோட் செய்து விடுவோம் எனவும் மிரட்டினார்களாம். ஆனால் முத்துலட்சுமியோ அவர்களின் மிரட்டலுக்கு பணியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த முத்துராஜ் முருகேசன் இருவருமே தங்களிடம் இருந்த உல்லாச வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ இணையதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. இந்த விஷயம் தெரிந்து அதிர்ச்சியடைந்த முத்துலட்சுமி தாத்தா வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டது போலீசாருடைய விசாரணையில் உறுதியுமானது. இதையடுத்து முத்துலட்சுமியின் தற்கொலைக்கு காரணமான சக்திவேல், முத்துராஜ், முருகேசன் ஆகிய 3 பேரையுமே அதிரடியாக கைதும் செய்தனர். இந்த சம்பவத்தில் சக்திவேலின் மனைவி செல்போனிலிருந்து வீடியோக்கள் வெளியானதால் வீடியோவை சக்திவேல் மனைவிதான் பரப்பியதாக அவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரிடமும் விசாரணை செய்து வருகிறார்கள்.